இந்த வீடியோவில் நம்ம வந்து 0.002 மோல் KOH சொல்யூஷனோட நம்ம pH வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே வந்து KOH தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ KOH வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? KOH gives K ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும், ப்ளஸ் நமக்கு என்ன இருக்கும் OH மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். சரி, கரெக்ட். அப்போ KOH ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻³ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு OH எவ்வளோ கிடைக்கும்? 2 × 10⁻³ வந்து கிடைக்கும். சரி, கரெக்ட். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? POH வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் என்னன்னா OH கான்சன்ட்ரேஷன், OH மைனஸ் இல்லையா? அப்போ OH ஓட வேல்யூ நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் லாக் ஆஃப் என்ன வருதுன்னா 2 × 10⁻³ இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து விச் இஸ் லாக உள்ளே கொண்டு போனால் நமக்கு என்ன இருக்கும்? ப்ராக்கெட்டில் கொண்டு போனால் லாக் 2 ப்ளஸ் வந்து நமக்கு எனக்குன்னா லாக் 10⁻³ வந்து கிடைக்கும். 10⁻³ இஸ் இட் கரெக்ட்? அப்போ வந்து மைனஸ் லாக் 2 ஓட வேல்யூ என்னது? 0.3010 மைனஸ் வந்து நமக்கு எனக்குன்னா 3 வந்து கிடைக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் நமக்கு எனக்குன்னா 2.6990 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2.67 எடுத்துக்கலாம். 6 ஓகே 990 வந்து நம்ம எடுத்துப்போம். இது நமக்கு என்ன கிடைக்குன்னா POH. அப்போ நமக்கு வந்து pH எப்படி கண்டுபிடிக்கலாம்? pH which is equal to அப்படின்னா PO அதாவது 14. pHக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? 14 மைனஸ் POH இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன 14 மைனஸ் 2.6990 வந்து 990 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.7 எடுத்துப்போமா? அப்போ 2.7 எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11.3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி, கரெக்ட். 11.3 எடுத்துக்கிட்டால் 7னா 12 14 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷனோட pH வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 11.3 வந்து இருக்கும்.